ஹாய் லக்கிட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஜிமினோட இஃபான மேரிட் டு மிஸ்டர் நைட்மேர் எபிசோட் 52 தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் மஸ்ட் இமேஜின் யுவர்செல்ஃப். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஜிமின் மவுத் டு மவுத் உங்களை கூட்டி விட்டு அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது 2 பேருமே உங்கள் ரூம்குள்ளே வந்து பெட்டில் படுத்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. அதாவது ஜிமின் பெட்லேயும் நீங்கள் சோஃபாலையும். அப்போன்னு பார்த்து டிவியில் அந்த கடங்காரன் ஒரு பாட்டு போட, கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. ஜிமின் அப்படியே உங்களை ஏக்கமாக பார்க்குறாரு. நீங்கள் ஐயோ வயன், தயவு செஞ்சு தூங்க மட்டும் தூங்கிறாத. அவர் பார்வையே சரியில்லை. நீ மட்டும் பெட்டில் போய் படுத்தா உனக்கு சோழி முடிஞ்சுதுடி. அப்புறம் பார்த்துக்க. இந்த கடங்காரன் வேற என் புருஷன் இருக்கிற நிலமை தெரியாமல் இந்த பாட்டை வேற போட்டு விட்டானே. நார்மலாகவே அவன் ஒரு மார்க்கமாக தான் தெரிகிறான். இதில் இவன் வேறு இந்த பாட்டை போட்டுவிட்டு என் புருஷனை ஏற்றி விட்றானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே குழம்பிட்டு அப்படியே தூங்கக்கூடாதுன்னு நின்றுட்டுருக்கீங்க. இருந்தாலும் உங்களால் தூங்காமல் இருக்க முடியல. அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டே தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, இவளுக்கு திமிரு, அவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் தூக்கம் வந்தால் இங்கே வந்து பெட்டில் படுடி அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாகவே இருக்கா. ஏய் உன்னை தாண்டி, உன்னை எதுவும் செய்கிற ஐடியானா எனக்கு இல்லை. ஸோ தைரியமாக நான் நம்பி வந்து படுக்கலாம், படு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாரு ஜிமின் ஏமாற்றத்தோடையே. காலையில் ஆனதும் நீங்கள் எப்பயும் போல காலேஜுக்கு கிளம்புறீங்க. கிளம்பிட்டு இருக்கப்போ ஜிமின் உங்களை சைட் அடிச்சிட்ருக்காரு கலத்தனமாக. அப்போது உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்து அப்படியே சைலண்ட்டில் போட்டுறீங்க டக்குன்னு. ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் கண்ண முடி தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு பேசுகிறீங்க உங்கள் பெரியப்பா கிட்ட. நான் வந்துடுறேன் பெரியப்பா, நான் கிளம்பிட்டேன், இதோ வந்துடுறேன், என்னையே நினச்சிட்ருங்க, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு நீங்கள் கடைசியில் சொன்ன என்னையே நினச்சிட்ருங்க, நான் இப்போவே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் தெளிவாக கேட்குது. இவளை யார் நினச்சிட்ருக்கிறது அப்படின்னு நிறைய கேள்விகள் அவருக்குள்ளே கேட்டுக்கிட்டாரு ஜிமின். நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் காலேஜுக்கு போகிறதாவும் டைனிங் டேபிளில் சாப்பாடு இருக்கிறதாவும் எழுதி வச்சுட்டு அதை ஜிமின் பார்க்குற மாதிரி கண்ணாடியில் ஒட்டி வச்சுட்டு சத்தமே இல்லாமல் வெளியில் கிளம்புறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் எழுந்துச்சு ஜிமின், இவ யாரை பார்க்க போகிறா, என்கிட்டேருந்து எதை மறைக்கிறா அப்படின்னு நினச்சிட்டே மொட்டை மாடியை நோக்கி ஓடுறாரு. ஒரு ஒயிட் கலர் காரில் நீங்கள் ஏறி போகிறத பார்க்குறாரு ஜிமின். அந்த காரில் இருக்கிறது யார், இவன் அந்த காரில் ஏறி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குழம்புறாரு. அதே சமயம் நீங்கள் ஏறி போன அந்த ஒயிட் கலர் கார் இப்போது நந்தனோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. நந்தன் அவரோட மகளுக்காக வாசலே காத்திருக்காரு. இது எல்லாத்தையும் மாடியில் தன்னோட ரூமில் இருந்து பார்த்துட்டு இருந்த அசோக், அப்பா யாருக்காக வெயிட் பண்ணுறாரு, அவரே வாசல் வரைக்கும் வந்து வரவேற்காருன்னா வர்றது ரொம்ப முக்கியமான ஆள் போல் அப்படின்னு நினச்சவன் அவ்வளோ வெளியில் பார்த்துட்ருக்கான். கார்லேருந்து நீங்கள் இறங்க உங்களை வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆசையோடு அணைச்சிக்கிறாரு நந்தன். அங்கே உங்களை பார்த்ததுமே ஆச்சரியமும் சந்தோஷமும் ஒரு சேர, இவ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக கீழே ஓடி வரான் அசோக். ரொம்பவே பாசமாக நெருக்கமாக இருக்கிறத பார்த்து அசோக்கோட மனசு சந்தோஷத்தில் குதிக்குது. அவங்கக்கிட்ட வந்து, ஹே வயன், வாட் இஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து உட்காந்துக்கிறான் அசோக். அசோக்கை பார்த்ததும் சிரிச்ச நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் 2 பேர் பேசிக்கிறத பார்த்த நந்தன், உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒருத்தர் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா, நாங்கள் ரீசெண்டாக நடந்த ஃபேஷன் ஷோவில் தான் மீட் பண்ணோம் அப்படின்னு அசோக் சொல்ல, எது எப்படியோ நானும் ஒரு வாட்டி உங்கள் 2 பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அசோக் இது வயன் உன்னோட சின்ன மாமா பொண்ணு அப்படின்னும் உங்ககிட்ட திரும்பி அசோக்கை காட்டி, வயன் இவன் உன் அத்தை பையன் அசோக் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறாரு. சின்ன மாமாவா அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கில் கேட்குறான் அசோக். ஆமாண்டா, வேந்தன் மாமாவோட பொண்ணு அப்படின்னு சொன்னதும் அசோக்கு, வேந்தன் அவர் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டை விட்டு ஓடினதை பற்றிலாம் சின்ன வயசுலேயே அவரோட அம்மா ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, அது கேள்விப்பட்டிருக்கான். ஸோ அசோக்கு வயன் தன்னோட முறை பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுமே மனசு குத்தாட்டம் போடுது. தென் 3 பேருமே சாப்பிட்டு முடிக்க, சரி பெரியப்பா நான் காலேஜ் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுக்குள்ளே, நாம் டெய்லியும் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து இங்கே வர்றது சரிப்படாது அப்படின்னு நினச்ச நீங்கள், பெரியப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது,
ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு நாள் வரேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அசோக்கிட்ட திரும்பி அசோக் சார் பாய் அப்படின்னு சொல்கிறீங்க. அசோக்கோ ஹேய் வயன், என்ன என்னை 3வது மனுஷன் மாதிரி சார் போட்டு கூப்பிடுற, உரிமையாக அத்தான் பாய்னு சொல்லு அப்படின்னு போய் கோவத்தோட சொல்ல நீங்களும் சிரிச்சுட்டே சரி பாய் அசோக் அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. உங்களை எப்படியாவது ஜிமினோட கம்பெனியிலேருந்து பிரித்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச அசோக்கோட ஆசை இப்போது அவள் தன்னோட மாமன் மகள் அப்படின்னு தெரிஞ்சோனுமே அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாகவே பிறக்குது. உடனே ஜிமினுக்கு கால் பண்ணுறான் அசோக். இங்கே ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து தன்னோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்த ஜிமினுக்கு நீங்கள் காலையில் செஞ்சது எல்லாமே கண் முன்னே வந்து போகுது. அவருக்குள்ளே நிறைய கேள்விகள் தோணுது. அவளுக்கு ஃபோன் பண்ணது யார், ஏன் ஃபோன் வந்ததும் எனக்கு தெரியாமல் பேச நினச்சா, அவள் யாரை பார்க்க போகிறா, அவள் யார் கூட காரில் போனா அப்படின்னு பல கேள்விகள் அவரோட மூளைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அப்போது ஜிமினோட ஃபோன் அடிக்குது. அதை எடுத்து பார்க்குறாரு. ஸ்க்ரீனில் அசோக்கோட பேர் வந்தது. அதை பார்த்ததுமே ஜிமினுக்கு சமக்கவும் வருது. இப்போ எதுக்கு இவன் கால் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டே ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு ஜிமின். ஹலோ ஹலோ மச்சான், எப்படி இருக்க? எப்படியும் ப்ராஜெக்ட் கிடச்ச சந்தோஷத்தில் உன் பட்டிக்காட்டு பொன்னாட்டி கூட ஜாலியாக இருப்ப அப்படின்னு கேலி செய்கிறான் அசோக். கடுப்பான ஜிமின் இப்போ இதை கேட்க தான் கால் பண்ணியா அப்படின்னு எரிச்சலாக கேட்க, என்ன மச்சான் எரிச்சலாக இருக்க? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் இப்போ எதுக்கு கால் பண்ணேன்னா, அந்த ரேஷ்மா மேலே நான் ஆசைப்பட்டேன்னு அவளை உன் பக்கம் இழுத்துக்கிட்டேன். அதுக்கு பழிக்கு பழி வாங்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. புரியலையா? அது வேற ஒன்றும் இல்லை, இந்த வருஷம் வந்த உன் கம்பெனி மெயின் மாடல் ஒயனை எப்படி நான் கூடிய சீக்கிரம் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு பாரு. இது சவால். இதை சொல்ல தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் அசோக். அதை கேட்டு கடுப்பான ஜிமின், உன் ஆசை எப்பயுமே நிறைவேறாது மச்சான். நீ வழக்கம் போல் இந்த விஷயத்துலையும் என்கிட்ட தோற்று போயிடுவ. நிச்சயமாக உன் தோல்வியை நீயே ஒத்துப்ப பாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் ஜிமின். அதையும் பார்க்கலாம் மச்சான் அப்படின்னு அசோக் சொல்ல, ஆல் தி பெஸ்ட் மச்சான் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாரு ஜிமின். இவன் இப்போது சம்மந்தமே இல்லாமல் ஒயனை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விட்டான். எந்த நம்பிக்கையில் இப்படி சொல்கிறான்? எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு அவரோட மூளையை போட்டு குறைஞ்சிட்ருக்காரு ஜிமின். இங்கே நீங்கள் காலேஜுக்கு ஃபஸ்ட்டே வந்துடுற பின்னாலேயே வராரு குமார். ஏய் ஒயன், என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? நீ மட்டும் தனியாக இருக்க, மஞ்சு தமிழ் எல்லாரும் எங்கே அப்படின்னு குமார் கேட்க, அண்ணா நான் வீட்டில் இல்லை, நானும் அவரும் ஈசிஆரில் இருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தங்கியிருக்கோம். இப்போது அங்கேருந்து தான் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எப்படி வந்த? பஸ்லையா? இல்லைண்ணா, பெரியப்பா கார் அனுப்புனார், அதில் தான் வந்தேன். எனக்கு அந்த ரூட்டில் வர பஸ்ஸும் அதோட டைமிங்கும் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, சரி செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு புரிஞ்சுதான் சரியா அப்படின்னு குமார் கேட்க, உங்களுக்கும் அவரோட கேள்வியோட அர்த்தம் புரியா? பெரியப்பா கூட பழகிறத பற்றி கேட்குறியாண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நீ அவர் கூட பேசுகிறது மட்டும் உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்படி இருந்தும் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. நீ சொல்கிறது எனக்கும் நல்லா புரியுதுண்ணா. நான் அந்த குடும்பத்தோட வாரிசுங்கிறத மறைக்க நினைக்கிறேன். அப்படி இருக்க ஏன் பெரியப்பா கூட தொடர்பு வச்சுருக்கேன்னு கேட்குற அதானே? ஆமாம், நானும் முதல்ல அவரை விட்டு விலகி இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் சாவோட போராடிட்டுருக்க ஒருத்தர்கிட்ட நம்ம கோவத்தையோ மறுப்பையோ காட்டக்கூடாது இல்லையா? அது அவ்வளோ சரி இருக்காதுண்ணா. அவர் இருக்க போகிற கொஞ்ச நாள்லையாவது சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அந்த சந்தோஷம் என் மூலமாக கிடைக்கணும்னு நம்புகிறாரு. நான் ஏன் அதை கெடுக்கணும்? அவர் இருக்கிற வரைக்கும் தான் நான் அந்த வீட்டுக்கு போவேன். அவருக்கு அப்புறம் நான் யாரோ அந்த குடும்பம் யாரோ. அது வரைக்கும் கொஞ்ச நாள் நான் இப்படி தான் இருக்கணும். எனக்கு வேறு வழி இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னென்னமோ சொல்லி என்னை சமாதானப்படுத்த பார்க்குற, நீ கவனமாக இரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ இவ்வளோ பெரிய உண்மையை உன் புருஷன்கிட்ட இருந்து மறைக்கிறது உனக்கு அவ்வளோ நல்லதில்லை. அவர் ரொம்ப கோவக்காரன்னு பார்த்தாலே தெரியுது. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அப்படின்னு குமார் சொல்ல, அதுக்குள்ளே நண்பர்கள் கூட்டமெல்லாம் வந்துடுறாங்க. அப்படியே எல்லோரும் சேர்ந்து கிளாஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸில்
தன்னோட வேலையை கவனிச்சிட்டு இருந்த ஜிமின்க்கு உங்களை பற்றின சிந்தனையே தான் ஓடிட்டுருக்கு. இவ எத்தையோ என் கிட்டேருந்து மறைக்கிறா, அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே அவருக்கு தலைவலியே வந்துருச்சு. யோசிக்க யோசிக்க தலைவலி இன்னும் அதிகமாகிட்டே போகிறதே தவிர அதுக்கான பதில் எதுவுமே கிடைக்கல. சரி, இப்படியே உட்காந்துருந்தா சரி வராது, போய் ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சவர் தன்னோட கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஏதோ அப்படியே போயிட்டுருக்காரு. அன்றைக்கி ஃபேஷன் ஷோ நடந்த அந்த ராயல் 5 ஸ்டார் ஹோட்டல் கண்ணில் பட அங்கே கார் நிறுத்துறாரு. அங்கேருந்த ஒரு விஐபி ஏரியாவுக்கு போயிட்டு காஃபி ஆர்டர் பண்ணி குடிக்கிறாரு. அந்த ஹாலே ஃப்ரீயாக தான் இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எழுந்து போகிறாரு. அடுத்த கொஞ்ச நிமிஷத்துலேயே அந்த ரெஸ்ட் ரூம்க்கு இன்னொரு ஆள் நடந்து வர சத்தம் கேட்குது. அவன் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். ஹேய் மேனேஜர், என்ன வேலை பார்க்குற நீ? ஒரு பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்க உனக்கு இவ்வளோ நேரமா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு இன்றைக்கி நைட் அந்த ஒயன் பொண்ணு வேணும். ஐ வாண்ட் ஹர். நீ அந்த ஜிமின் ஃபேஷன்ஸில் பேசிப்பார், அங்கே அவள் அட்ரஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவன் சொன்னதும் அங்கே பேசுகிறது வேறு யாரும் இல்லைங்க, ஆக்டர் ரோஹித் தான். அது வரைக்கும் இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சு ஜிமின் அவன் ஒயன்னு சொன்னதுமே அவனுக்கு ஆக்டர் ரோஹித் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அவன் ஐ வாண்ட் ஹர் அப்படின்னு ஃபோனில் சொன்னதும் ஜிமினோட கண்கள்லாம் அப்படியே சிவக்க ஆரம்பிக்குது. மவ்வனே இருடா அந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டே தன்னோட பேண்ட் பாக்கெட்லேருந்து ஒரு மாஸ்க் எடுத்து முகத்தில் போட்டுக்கிட்டு தென் ஒரு கூலரும் எடுத்து போட்டுக்கிறாரு. அப்படியே சத்தம் இல்லாமல் மெதுவாக கதவை திறந்துட்டு வெளியில் வர்றாரு. அங்கே ரோஹித் அவனோட கோட்டை கழட்டி பக்கத்தில் வச்சுட்டு வாஷ் பேஷனில் முகம் கழுவிட்டுருக்கான். அதை பார்த்து ஜிமின் கழட்டி வச்சுருந்த அந்த கோட்டை எடுத்து அவனோட தலையும் முகத்தையும் சேர்த்து மூடுறாரு. கோட்டை நல்லா முறுக்கி கையில் பிடிச்சிட்டு, ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுவேன்? நீ பெரிய நடிகனாக இருந்தால் எல்லா பொண்ணுங்களும் உன் பின்னாலேயே சுற்றுவாங்கன்னு நினப்போ. அடுத்தவன் பொண்டாட்டின்னா அவ்வளோ ஈஸியாக போச்சா உனக்கு? இன்றைக்கி நைட்டு ஏன் பொண்டாட்டி கேட்குதா உனக்கு? நான் இப்போ கொடுக்குற அடியில் நீ உன் பொண்டாட்டியை தொடவே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் முகத்திலே குத்திகிட்ருக்காரு ஜிமின். அடுத்த சில நிமிஷத்தில் அந்த ஒயிட் கலர் கோட் ரத்த நேரமாக மாறுது. ரோஹித் வழியில் அலறிட்டுருக்கான். கடைசியாக ஜிமின் தன்னோட காலை மடக்கி முட்டியால் ரோஹித்தோட மெயின் பாயிண்ட்லேயே ஒரு உதவிட ரோஹித் வழியில் துடிச்சு போயிட்டான். இனி கொஞ்ச நாளைக்கு உனக்கு பொம்பளை நினைப்பே வராதுடா. அப்படியும் வந்தாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என் பொண்டாட்டி மட்டும் இல்லை, இனி நீ எவன் பொண்டாட்டியும் தப்பாக பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வயிற்றில் ஒரு குத்து விட ரோஹித் அப்படியே சுருண்டு கீழே விழுகிறான். ஜிமின் அவனை பார்த்து சிரிச்சிட்டே அங்கேருந்து கிளம்புறான். கொஞ்ச நேரத்தில் ரோஹித்தை பிக்கப் பண்ண வந்த அவனோட மேனேஜர் அவனை காணாமல் தேடுறான். தென் ரோஹித்துக்கு கால் பண்ண மயக்கத்தில் இருந்த ரோஹித் கண் விழிச்சு ஃபோன் அட்டன் பண்ணுறான். அந்த மேனேஜர்கிட்ட தான் இருக்கிற இடத்த சொல்கிறான். அந்த மேனேஜரும் உள்ள ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து பார்க்க தலையில் கை வச்சு உட்காந்துருக்குறான் ரோஹித். சார் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் பக்கத்தில் ஓடி வரான். அங்கே ரோஹித்தோ யாரோ எவனோ தெரில, நான் பாட்டுக்கு முகம் கழுவிட்டு இருந்தேன். நான் போட்டிருக்க கோட்டை எடுத்து என் முகத்தையே மூடி என் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அடித்தான். ஆனால் அவன் யாருன்னு தெரில அப்படின்னு ரோஹித் சொல்ல அதுக்கு அவனோட மேனேஜரோ மனசுக்குள்ள நீ என் பொண்டாட்டிக்கே நூல் விட்டனாச்சே, அதில் எவ புருஷன் ஒன்று அடித்தானே தெரிலையே, இதை நான் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? ஆனால் அடித்த அந்த மகாராசா நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அடி ரொம்ப பலமாக இருக்கும் போல சார். வெளியில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் நிறைய இருக்காங்க. இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் உங்கள் இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும். இங்கேயே ஒரு ரூம் புக் பண்ணுறேன், டாக்டரே வர சொல்கிறேன். டாக்டர் வர சொல்லி இதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முகத்தை பாவமாக வச்சுக்கிறான். மனசுக்குள்ளே குத்தண்டை போட்டுட்ருக்கான் அந்த மேனேஜர். இங்கே ஜிமின்க்கு அதுக்கு மேலே எதுவும் முடியாதனால ஆஃபீஸ்க்கு போகாமல் உங்களோட காலேஜுக்குள்ளேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆஃப்டர்நூன் லஞ்ச் நேரம் அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்போது ஒரு ஒயிட் கலர் கார் அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே நுழையிறத பார்க்குறாரு ஜிமின். அது நண்பன் குடும்பத்தோட கார் அப்படின்னு சொல்லி பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிறாரு. காலையில் அசோக் சொன்னது நினைவுக்கு வர வேகமாக காரை விட்டு இறங்கி மாஸ்கையும் கூலர்ஸையும் போட்டுட்டு அப்படியே காலேஜுக்குள்ள நுழையிறாரு. அதே நேரத்தில்
நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் பாய் சொல்லிட்டு அந்த காரில் ஏறுறீங்க. அதை பார்த்ததும் ஜிமினோட கண்கள் கோவத்தில் சிவக்குது. உடனே ஓடி வந்து தன்னோட காரில் ஏறிக்கிறாரு. அந்த ஒயிட் கலர் ஆடி காரில் வெளியில் வந்ததும் ஜிமின் அதை ஃபாலோ பண்ணுறாரு. இவ இதுக்கு அந்த நந்தன் குடும்பத்து காரில் ஏறி போகிறா. அப்போ காலையில் அவளை பிக்கப் பண்ணதும் அந்த காராக தான் இருக்குமோ? அவங்களுக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம்? காலையில் அசோக் சொன்னது மறுபடியும் நினைவுக்கு வர அவரோட பிளட் வெசல்ஸ்லாம் அப்படியே வெட்டிக்கிற அளவுக்கு கோவம் வருது ஜிமினுக்கு. கொஞ்ச நிமிஷத்துலேயே அந்த கார் நந்தனோட வீட்டுக்குள்ள நுழையுது. பின்னாடி வந்த ஜிமின் வெளியில் அவரோட காரை நிறுத்தி அங்கே உள்ள நடக்கிறத வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே வாசலில் நந்தனும் அசோக்கும் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் காரை விட்டு இறங்கினதுமே நந்தன் உங்களை வந்து கட்டிக்கிறாரு. நீங்களும் சிரிச்சிட்டே அவங்க கூட உள்ளே போகிறீங்க. உடனே ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. உங்களோட ஃபோன் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்குறீங்க. ஜிமின் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் தனியாக வெளியே வந்து பேசுகிறீங்க. ஹலோ அப்படின்னு சொல்ல, எங்கே இருக்கா? அவரோட குரல் கோவமாக இருக்கிறத பார்த்தா நீங்கள் இவர் ஏன் இப்போ இவ்வளோ கோவமாக இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் காலேஜில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, போய் சொல்கிறா அப்படிங்கிறத ஜிமினால் நம்பவே முடியல. உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நீங்களோ என்ன இவர் ஒன்றுமே சொல்லாமல் கட் பண்ணிட்டாரு, இவர் எப்போ எப்படி நடந்துக்கிறாருன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு புலம்பிட்டே உள்ளே போகிறீங்க. ஜிமினால் நீங்கள் அவர்கிட்ட போய் சொன்னதை ஜீர்ணிக்க கூட முடியல. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டே போய் சொல்வா அப்படின்னு பொறுமையிட்டுருக்காரு. அதே நேரத்தில் குமாரும் தன்னோட பைக்கில் இங்கே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. ஜிமினோட கார் அப்படின்னு தெரியாமல் அதுக்கு பக்கத்துலேயே தன்னோட பைக்கை நிறுத்திட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஃபோனை எடுத்த நீங்கள் சொல்லு குமாரண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏ ஒயன், நீ சேஃபாக இருக்கியா அப்படின்னு அக்கறையாக கேட்க, நீங்களும் பக்கத்தில் ஆள் இருந்ததுனால அப்படின்னு மட்டும் பதில் சொல்கிறீங்க. சரி, நீ சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு குமார் சொல்லதும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. தென் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஜிமினுக்கு ஒயனை குமார் வாட்ச் பண்ணுறான் அப்படிங்கிறது புரியுது. குமாருக்கும் ஒயனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி ஜெய்ஹோப் சொல்லி ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கான். அதனால் குமாருக்கு ஜிமின் மேலே ஒரு நல்ல எண்ணம் தான் இருக்குது. அதே நேரத்தில் நந்தனோட வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பெரியப்பா, நான் தான் காலையிலேயே வந்து உங்ககிட்ட சேர்ந்து சாப்பிட்டேனே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் மறுபடியும் இப்போ வர சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் பொய்க்கோவத்தோடு கேட்க, நான் அப்போவே சொன்னேன், ஆனால் இந்த அசோக் பையன் தான் கேட்கவே இல்லைம்மா. வயனை மதியம் சாப்பிட கூப்பிட்டே ஆகணும்னு பிடிவாதம் பண்ணி உன்னை இங்கே வர வச்சான் அப்படின்னு நந்தன் சொல்ல, என்ன அத்தான், நான் தான் சொன்னேன்ல நான் அடுத்த வாரம் வரேன்னு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. நந்தனும் சரிம்மா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி பெரியப்பா, பாய் அசோக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து காரில் ஏற போகிறீங்க. அசோக் உங்கள் பின்னாடியே ஓடி வரான். ஒயன் 1 minute அப்படின்னு சொன்னதும் அப்படியே நிற்கிறீங்க. என்ன தான் அப்படின்னு சிரித்த முகத்தோடையே கேட்க, அசோக் தயங்கிட்டே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சொல்லுங்கத்தான், என்ன பேசணும்? அது இப்போ வேண்டாம், நீ தப்பாக எடுத்துக்காட்டி இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நாம் டேஸ்டி அண்ட் மீட் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க நீங்கள் தயக்கமாக வர பார்க்குறீங்க. அசோக்கோ, ப்ளீஸ் ஒயன், ஒரு 5 நிமிஷம் மட்டும், அவ்வளோதான், அப்புறம் நீ போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரியாத்தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி புறப்படுறீங்க. இது எல்லாத்தையுமே வெளியில் காரில் இருந்தபடி பார்த்துட்ருக்காரு ஜிமின். நீங்கள் என்ன பேசிக்கிறீங்கன்னு அவருக்கு புரியல, ஆனால் 2 பேருமே சிரித்து பேசிக்கிறீங்கன்னு மட்டும் அவருக்கு நல்லாவே தெரியுது. தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சீட்டில் அவர் குத்து விட்டுறாரு. உங்களோட கார் வெளியில் வந்ததும் குமாரும் அந்த கார் பின்னாலே போயிடுறான். 2 பேருமே ஜிமினை பார்க்கவே இல்லை. அசோக் தன்னோட அப்பா கிட்ட, அப்பா நான் உனக்கு கேட்பேன், தப்பாக நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி அசோக் எந்த அளவுக்கு மற்றவங்கிட்ட மோசமாக நடந்துக்கிறானோ அந்தளவுக்கு நந்தன் கிட்ட அன்பாக நடந்துக்குவான். தன்னோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே இறந்த பிறகு தனக்கும் தன்னோட தங்கச்சிக்கும் ஆதரவு கொடுத்து அவங்கள தன்னோட வாரிசு ஆரம்பிச்சு அவனை இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் வச்சவராச்சே. நந்தனோட பேச்சுக்கு மட்டும்தான் ஓரளவு கட்டுப்படுவார் அசோக். சொல்லு அசோக், என்ன கேட்க போகிற? எனக்கு ஒயனை பிடிச்சிருக்கு, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தானே கேட்க போகிற அப்படின்னு நந்தன் கேட்க, எப்படி அப்பா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அசோக் ஆச்சரியமாக கேட்குறான். நீ அவகிட்ட நடந்துக்கிற விதத்துலேருந்தே தெரியுது உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு. பட் அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியலையே. அவள் வேறு யாரையும் விரும்ப கூட வாய்ப்பு இருக்குது. முதல்ல அவன் மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
தன்னோட ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறாரு நந்தன். அசோக்கு இனியும் காலம் கடத்த வேண்டாம், ஜிமின் ஏதோ செய்யறதுக்குள்ளே நம்ம முந்திக்கணும் அப்படின்னு நினச்ச அசோக் தன்னோட மனசில் இருக்கிறத இன்றைக்கே உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி சாயங்காலம் 5 மணிக்காக காத்திருக்கான் அசோக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட முடிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.